2 துப்புரவு பணியாளர்கள் குப்பைகளை சுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள். ஏன் சுந்தரம், நேற்றுக்கு என்ன இங்கே மீட்டிங் போட்டாங்களா? ஆமாம் ஆமாம், மது ஒழிப்பு போராட்டம். அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சி போராடுச்சு. மது ஒழிப்பு போராட்டம்னு சொல்கிற? இங்கே பார்த்தா ஒரு லோடு சரக்கு பாட்டில் கிடக்குது. இதை சுத்தம் செய்யவே நேராகும் போலவே என்றாள் மீனாட்சி. மது ஒழிப்பு போராட்டம்தாம்மா, ஆனால் ஒரு குவாட்டரும் கோழி பிரியாணியும் கொடுத்துருக்காங்க. கூட்டம் கூடிருச்சு. சிரிக்கிறதா அழுகிறதா பொதுமக்கள் நிலைமை நினச்சி? பேர் மது ஒழிப்பு மாநாடு. மது குடிக்காத ஆளே இல்லை. ஒன்று தெரியுமா, இந்த மது ஒழிப்பு போராட்டத்தில் பக்கத்தில் இருக்கிற டாஸ்மாகில் 10 லட்சத்துக்கு மேலே சரக்கு விற்றுருக்கு. என்னப்பா சொல்கிற? 10 லட்சத்துக்கு மேலேயா? ஆமாம். ஒவ்வொரு முறையும் அரசை எதிர்த்து போராட்டம் பண்ணுறதால மட்டும் மது ஒழிப்பு சாத்தியமாகுமா? தனிப்பட்ட முறையில் நம்ம ஒவ்வொருவருக்கும் சுய கட்டுப்பாடு வேணும், சுய ஒழுக்கம் வேணும். இல்லைன்னா கடைப்பிடிக்க வைக்கணும் மக்களை. ஒன்று கேட்குறேன், கொரோனா பீரியடில் லாக்டவுனில் யாருமே மதுவை தேடி போகலையே. எல்லாரும் வீட்டுக்குள்ளே பேசாமல் தானே இருந்தாங்க. நம்ம நினைக்கிறதும் சரி சொல்கிறதும் சரி அரசாங்கம் விற்குதே, அதனால தானே வாங்கி குடிக்கிறாங்க நம்ம மது பிரியர்கள். விற்காமல் இருந்தால் எப்படி குடிப்பாங்க? நம்ம காசு நம்ம கால் நம்ம கை. கடைக்கு போய் நம்ம காசை நீட்டி கேட்குறதுனால தானே அவன் தரான். நம்ம போகாமல் விட்டுட்டோம்னா அவனும் இழுத்து மூடிட்டு போயிடுவான்ல. இப்படி ஒவ்வொருத்தரும் நினச்சோம்னா மது சுத்தமாக ஒழிஞ்சிடும். எங்கே நம்ம ஆளுங்க சினிமாவை திறந்தா ஹீரோ ஹீரோயின் கூட மது குடிக்கிற சீனு சீரியலில் கூட காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டுமா, ரியாலிட்டி ஷோவில் கலக்கிறேன்னு சொல்லிட்டு காமெடியில் கலக்கிறேன்ட்டு மது குடித்த மாதிரி தான் நடிக்கிறாங்க அந்த காமெடி சொல்கிற நடிகர்கள். இன்னொன்று, சில பேர் செட்டுக்கு வரும்போதே கொஞ்சம் உள்ளே ஊற்றிட்டு தான் வரதாக கேள்விப்பட்டேன். நிறைய குடும்பங்கள் இதனால் சீரழிஞ்சிட்டு வருது. என்ன பண்ணுறது? சூப்பர்வைசரின் சத்தம் கேட்டது. அங்கே 2 பேரும் என்ன பண்ணுறீங்க? வேலை பார்க்க முடியல? வா வா, நமக்கு எதுக்கு வம்பு? என்னமோ பண்ணிட்டு போகட்டும், நம்ம வேலை பார்த்தா தான் சம்பளம். நையாண்டியாய் கூறிக்கொண்டே மது பாட்டில் குப்பையையும் பிரியாணி குப்பைகளையும் அள்ள ஆரம்பித்து விட்டனர் இருவரும்.